ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆப்பிள் மில்க் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு வானல் வச்சுக்கிறேன். 1/4 கப்பு தண்ணி வச்சுக்கிறேன். அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துருக்கேன். இப்போது சர்க்கரையை போட்டு நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு கம்பி பதெல்லாம் தேவையில்லை, சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது இந்த கப் அளவுக்கு 1 கப் எடுத்துருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம ஃபுல்லாக சேர்த்துட்டு கிளறணும்னா அது கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டோம்னா கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மீதி இருக்க மாவையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கை விடாமல் கிளறணும். அதிக தீ வைக்கக்கூடாது, மிதமான தீயில் தான் இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் நல்லா கிளறி விடலாம். அவ்வளோதாங்க. நல்லா கொஞ்சம் திரண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த பதத்தில் எடுத்து இதை நல்லா கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா உருட்டுற பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ பாருங்கள். என்கிட்ட ஃபுட் கலர் இருக்குது. இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன் இதில். இப்போது என்கிட்ட பெயிண்டிங் ப்ரஷ் வச்சு இது மாதிரி சைடில் இது மாதிரி பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இது மாதிரி ஃபுல்லாக நம்ம இந்த டிசைனுக்கு நான் இது மாதிரி இப்போ பண்ணியிருக்கேன். இப்போ நடுவில் நான் லவங்கம் வச்சுட்டு பிஸ்தாவோட அந்த ஒரு பருப்பை எடுத்து இலை மாதிரி செட் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இருக்கிற மாவு எல்லாமே நான் இது மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம ஈஸியாக இதை நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.